அம்மையார் கஸ்தூரிபாய் நினைவு நாள். தாத்தாவும் பேரனும். ஒருவன் இறந்துவிட்டான் என்பதற்கான விளக்கத்தை சொல்லுங்கள் தாத்தா என கேட்கிறான் பேரன். தாத்தா, பகவத்கீதையின் 2ஆம் அதிகாரத்தில் 22ஆம் லோகத்தில் கிருஷ்ணன் இதற்கான விளக்கத்தை சொல்லி இருக்கிறார் என்றார் தாத்தா. வாசம் சீசி நனியாத பிஹாய் இவனே ரு ஹனதினாரோ ஹா ஃபரணி. தாத்தா ஸ்ரீ ரீரணி விகாய சிர்னா இன்யா நிஷம் யாதி நவனித த்ரீ. எவ்வாறு பழைய ஆடைகளை களைத்திவிட்டு புதிய ஆடைகளை மனிதன் அணிந்து கொள்கிறானோ, அதுபோல ஆத்மா பழைய உடல்களை விட்டு புதிய உடல்களை எடுத்துக்கொள்கிறது என்கின்றார் கிருஷ்ணர். சரி தாத்தா, திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறார் என கேட்டான் பேரன். இதற்காக விளக்கம் 338ஆம் திருக்குறளில் உள்ளது. உடம்பை தனித்து ஒளியைப் போல் பறந்தாரே. உடம்பு உயிரோட நட்பு, உடம்போடு உயிர்களுக்குள்ள நட்பானது. ஒரு பறவை தன் கூட்டை விட்டு பறந்தது போல் இருக்கிறது என்கின்றான். பகவத்கீதையிலே ஆத்மானும் கிருஷ்ணன் சொல்கிறார். இந்த கருத்தை தான் திருவள்ளுவரும் சொல்கிறார் என்றார் தாத்தா. இந்த உடலில் ஆத்மா என்ற ஒன்று இருந்தால்தான் அது வேலை செய்யும். இல்லை என்றால் உடம்பு மரம் போல ஆகிவிடும். அதனால்தான் ஆத்மா உடம்பை விட்டு சென்றவுடன் உடம்பு தரையில் கட்டையாக கிடைக்கிறது. பேரன், எங்கே தாத்தா போயிருக்கிறீர்கள்? உங்களை நான் திரும்ப பார்க்க முடியுமா என்று கேட்கிறான் பேரன். அதுதான் பரம ரகசியம் என்கின்றார் தாத்தா. பிறப்பு யாருக்கும் தெரியாது, அதுபோல் இறப்பு யாருக்கும் தெரியாது. இரண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் நாம் இருக்கிறோம் என்கின்றார் தாத்தா.